என் இனிய தமிழர்களே, இன்று எம்ஜிஆரின் நினைவு நாளாக இருப்பதால் அவரது அமைதிக்காகவும் அவரை போன்ற நல்ல தலைவர் உருவாகி தமிழகத்தை இங்கு நடக்கும் கொடுமைகளில் இருந்து காப்பாற்றவும் பிரார்த்திப்போம். இந்த காணொளியில் விஜயகாந்த் பாணியில் தமிழக அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் பற்றி கொஞ்சம் விவாதிப்போம். மேலும் சமூக ஊடக விவாதங்களில் டிவிகே செய்தி தொடர்பாளர்களின் வாதங்களில் தேவைப்படும் சில மேம்பாடுகளை பற்றி விவாதிப்போம். சரி, முதலில் அரசு பள்ளிகளில் இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த தகவல்கள் திருத்தங்களுக்கு உட்பட்டவை மற்றும் துல்லியமாக இல்லாமல் இருக்கலாம். மேலும் துல்லியமான தகவலுக்கு உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளவும். அக்டோபர் 2023 நிலவரப்படி தமிழ்நாட்டில் 37,387 அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகள் உள்ளன. இந்த பள்ளிகளில் சுமார் 52.62 லட்சம் மாணவர்களும் 60,000 ஆசிரியர்களும் உள்ளனர். தொடக்கப் பள்ளிகள் PTR என்பது 60 மாணவர்கள் வரை 2 ஆசிரியர்கள், 61 முதல் 90 மாணவர்கள் வரை 3 ஆசிரியர்கள், 21 முதல் 90 மாணவர்கள் வரை 4 ஆசிரியர்கள், 91 முதல் 120 வரை மாணவர்களுக்கு 4 ஆசிரியர்கள், 120 முதல் 200 வரை மாணவர்களுக்கு 5 ஆசிரியர்கள், 150 முதல் 200 வரை மாணவர்களுக்கு 5 ஆசிரியர்கள் மற்றும் ஒரு தலைமை ஆசிரியர். மேல்நிலை பள்ளிகள் PTR ஒவ்வொரு 35 மாணவர்களுக்கும் குறைந்தபட்சம் ஒரு ஆசிரியர். வகுப்புகள் 6 முதல் 8. ஒவ்வொரு பள்ளியிலும் குறைந்தது 3 ஆசிரியர் பணியிடங்கள் தேவை. வகுப்புகள் 6 மற்றும் 10, 150க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பிரிவுகளில் 6 ஆசிரியர் பணியிடங்கள் தேவை. 9 மற்றும் 10 வகுப்புகள் 40 மாணவர்களை கொண்ட பிரிவுகளை 2ஆக பிரிக்கலாம். தமிழ்நாட்டில் உயர்நிலை வகுப்புகளுக்கான PTR 2019 60 மாணவர்களுக்கு ஒரு பாடத்திற்கு ஒரு ஆசிரியர் என திருத்தப்பட்டது. உயர்நிலை பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லாததே இதற்கு காரணம். இப்படித்தான் தற்போது அரசு பள்ளிகள் இயங்கி வருகின்றன. 2023ஆம் ஆண்டு நிலவரப்படி தமிழ்நாட்டில் 12,631 தனியார் பள்ளிகளில் 56 லட்சம் மாணவர்கள் உள்ளனர். இந்த பள்ளிகளில் நர்சரி பள்ளிகள், மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் மற்றும் CBSE, ICSE பிற பாடத்திட்ட பள்ளிகள் அடங்கும். தமிழ்நாட்டில் 24,926 தனியார் உதவி பெறாத பள்ளிகளில் 2,59,191 ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். இங்கு ஒரு ஆசிரியருக்கு மாணவர் விகிதம் ஒரு ஆசிரியருக்கு சுமார் 23 மாணவர்கள். எனவே இப்பொழுது அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் உள்ள PTR விகிதத்தை தயவு செய்து கவனிக்கவும். ஆனால் இங்கே PTR போன்ற மற்றொரு சமமான அம்சம் உள்ளது. அதுதான் ஆசிரியர்களின் சம்பளம். பின்வரும் தகவல்கள் www.glassdoor.co.in என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்டது. கிளாஸ்டாரின் கூற்றுப்படி தமிழ்நாட்டில் ஒரு ஆசிரியரின் சராசரி மாத சம்பளம் 22,667, அதிகபட்ச சம்பளம் 40,883. தொற்று நோய் பூட்டுதலுக்கு முன் நகரங்களில் உள்ள தனியார் பள்ளிகளில் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் மாதத்திற்கு 12,000 முதல் 20,000 வரை சம்பாதித்தனர். அதே சமயம் அரசு பள்ளிகளில் அவர்களது ஆசிரியர்கள் 35,000 முதல் வரை சம்பாதித்தனர், 70,000 ரூபாய் வரை சம்பாதித்தனர். எனவே இப்போது அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் பற்றிய உரையாடலை இங்கே முடிக்கிறோம். மேலும் கல்வித்துறையில் அரசு நியாயமாக செயல்படுகிறதா என்பது மக்களின் கருத்துக்கே விட்டுவிடுகிறோம். சரி, இப்போது டிவிகே தலைவர் விஜய்க்கு எதிராக எழுப்பப்பட்ட சில கேள்விகளை பார்ப்போம். கேள்வி 1. உங்கள் தலைவர் அவர் ஒரு வீட்டிலிருந்து வேலை செய்யும் நபர்தானே? அவரது படங்களில் பணிபுரியும் ஒவ்வொருவருக்கும் சமமான சம்பளம் கேட்டு அவர் ஏன் போராடவில்லை? 3வது, நீங்கள் ஒரு வீட்டை கட்டாத போது அதை எப்படி வாடகைக்கு விடுவது? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் இப்படியும் இருக்கலாம் என்பது எங்கள் கருத்து. டிவிகே தலைவரின் செயல்களை நாங்கள் நியாயப்படுத்த முயற்சிக்கிறோம் என்று அர்த்தமில்லை. ஆனால் ஒருவரால் தர்க்கத்தையோ நடைமுறையையோ மீற முடியாது அல்லவா? இன்று வரை அவர் தனது கலையில் ஒரு மேதை, நிஜ வாழ்க்கையில் கோடிக்கணக்கான இதயங்களை வென்ற கோடீஸ்வரர் மற்றும் பலருக்கு பரோபகாரர். 2026ஆம் ஆண்டில் அவர் மாநிலத்தின் தலைவராக இருப்பார். அந்த நேரத்தில் அவர் இது போன்ற நடத்தைகளை மீண்டும் செய்தால் நீங்கள் அவரிடம் இந்த கேள்விகளை கேட்கலாம். சம்பளத்திற்கு வேலை செய்பவர் சமூக சீர்திருத்தவாதி ஆக முடியாது. சமூக சீர்திருத்தவாதியான பிறகு அவரால் சம்பளத்திற்கு வேலை செய்ய முடியாது. இப்பொழுது அவர் உருமாற்ற காலத்தில் இருக்கிறார். அவர் முழுமையாக ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக மாறியவுடன் இந்த கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். மேலும் அவர் மக்களிடையே ஒருவராகவும் மக்களுக்காக ஒருவராகவும் தன்னை நிரூபிக்கும் போது
அவர் தலைவராக வருவதை தடுக்க எதுவும் இருக்காது. வீடு கட்ட நிலம் கொடுக்கும் போது ஏன் வாடகைக்கு வீடு எடுக்க நினைக்க வேண்டும்? வீடு கட்ட கூட பணம் இல்லை, கவலைப்பட வேண்டாம். நாங்கள் வழிநடத்த வேண்டிய நேரம் வரும்போது வங்கிகளில் இருந்து அதற்கு ஏற்பாடு செய்வோம். இது கொஞ்சம் அதிகம் என்பது எங்களுக்கு தெரியும். இது சற்று மசாலா கலந்த தகவல்களாக இருக்கலாம். ஆனால் நண்பர்களே, முக்கியமானது என்னவென்றால் எதை விவாதிக்கிறீர்கள் என்பதை பற்றியும் அதற்கு முன் உங்களை தயார்படுத்துவது. அதுவே நீங்க கொள்ளும் சுவாரஸ்யமான எதிர்காலத்தின் அடித்தளம். இந்த வீடியோ தகவல் மற்றும் பொழுதுபோக்கு நோக்கங்களுக்காக மட்டுமே. வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்கள் தனிப்பட்ட கருத்துக்கள் மற்றும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன்.